கஸ்டோடியல் டெத், கஸ்டோடியல் டார்ச்சர். சமீபத்தில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இது ரிலேட்டடாக ஃபைல் பண்ணியிருந்தாங்க. போலீஸ் விசாரணையின் போது பலதரப்பட்ட விசாரணை சந்தர்ப்பங்களில் லாயர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல முறை பல தீர்ப்புகளில் வந்து மேலமை நீதிமன்றம் சொல்லியிருந்தாலும் இன்றைக்குமே அது இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், இன்ட்ராகேஷனாக இருக்கட்டும், எப்போ வந்து லாயர் வந்து அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தாங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில் லாயர் அக்சஸ் பண்ண முடியாதனால நம்ம ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3 சொல்லக்கூடிய ரைட் டு செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்றது வந்து பாதிக்கப்படுது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இந்த இன்கிரிமினேஷன், செல்ஃப் இன்கிரிமினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு அந்த குற்றவாளி பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கே வந்து அது எதிராக திரும்பக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவங்க பேசாமல் அமைதியாக இருக்கிறது, ரைட் டு சைலண்ட்டும் பார்த்தீங்கன்னா சட்டப்படி சரிதாங்க. ஸோ இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆக்சஸ், லாயர் ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்ஸில் வந்து ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படின்றது வந்து கோரிக்கையாக வச்சுருக்காங்க. அது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனாக இருக்கட்டும், இல்லை எனி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸாக இருந்தாலும் ரைட் டு ஆக்சஸ் டு லாயர் வந்து எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பெஞ்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஆக்சஸ் இல்லாதனால என்ன எப்போல்லாம் வந்து வயலேஷன்ஸ் இருக்குன்ற இன்ஸ்டன்ஸ் வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ கவுன்சில்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியன் ஆனுவல் ரிப்போர்ட் ஆன் டார்ச்சர் 2019 ரிப்போர்ட் 2020 பப்ளிஷ் ஆச்சு. இந்த ரிப்போர்ட்டின் படி பார்த்தீங்கன்னா 125 டாக்குமெண்ட் செய்யப்பட்ட கஸ்டோடியல் டெத் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 93 பார்த்தீங்கன்னா டார்ச்சர் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. 24 கேசஸ் பார்த்தீங்கன்னா சஸ்பிஷியஸான முறையில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ரிமைனிங் கேசஸ் வந்து என்ன ரீசன் அப்படின்றதே தெரியல. பிஎன்எஸ் செக்ஷன் 38மே இன்ட்ராகேஷனில் எல்லா ஸ்டேஜஸ்லையும் லாயர் ஆக்சஸ் பண்ண முடியல அப்படின்னாலும் குறிப்பிட்ட ஸ்டேஜஸில் லாயர் அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணுதுங்க. ஸோ இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் படி மெயினாக ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட், கஸ்டம்ஸ் ஆக்ட், NDPS ஆக்ட், ஸோ இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விசாரணை ஏற்படுத்தும் போது கொஸ்டினிங் பண்ணும்போது அதிகப்படியான டார்ச்சர்கள் ஏற்படுத்துறாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லாயர்ஸ் வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஆக்சஸ் பண்ணும்போது பீஸ்மீல் ஆக்சஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு ஆக்சஸ் பண்ணுற ஆக்சஸ் இல்லாமல் ஃபுல் டைம் அக்சஸ் எனி ஸ்டேஜஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனில் லாயர்ஸ் அக்சஸ் பண்ண முடியணும் அப்படின்றத வந்து கோரிக்கையை வச்சுருக்காங்க. இதன் மூலயமா ஆர்டிகல் 22 சொல்லக்கூடிய ரைட் டு கவுன்சில், ஆர்டிகல் 20 சப்கிளாஸ் 3 சொல்லக்கூடிய ரைட் டு செல்ஃப் இன்கிரிமினேஷன், மேலும் ஆர்டிகல் 21 அண்ட் 22 ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய டியூ ப்ராசஸ், ஃபேர் இன்வெஸ்டிகேஷன், ஃபேர் ட்ரையல், இது எல்லாமே வந்து காப்பாற்றப்படும் அப்படின்றது தான் வந்து ப்ரேயராக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆர்டர்ஸ் வரும் பட்சத்தில் கஸ்டோடியல் டெத் அண்ட் கஸ்டோடியல் டார்ச்சர் குறையுமா குறையாதா அப்படின்ற உங்களுடைய பார்வையை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.